Hello everyone, this is Achudha welcoming you to this YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சார்ல்ஸ் லாம்போடைய ட்ரீம் சில்ட்ரன் ரெவரி அப்படின்ற எஸ்ஸேவை டீடைல்டா பார்க்கலாம். இது வந்து நமக்கு யூனிட் 2ல டீடைல்டு ப்ரோ செக்ஷன்ல பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. So first, before going into the essay directly, we have to know who Charles Lamb is. Charles Lamb அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரலாம் அப்படின்னா ஆட்டோபயோகிராபிக்கல் நோட்ஸ். ஆட்டோபயோகிராபிக்கல் நோட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவர் எழுதின ஒர்க்ஸ்ல எல்லாமே அவருடைய லைஃபை அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணி எழுதியிருப்பார். such a beautiful writer of English literature and essayist அப்படின்னு சொல்றதை விட he is a man of humble and rustic life அப்படின்னு சொல்லலாம். So such a beautiful life he had. Beautiful in the sense அவ்வளோ பேத்தட்டிக்கா இருக்கும் அவரோட லைஃப். அந்த பேத்தட்டிக் லைஃப் வந்து அவ்வளோ அழகா அவரோட எஸ்ஸேஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி எழுதியிருப்பாரு. அவர் ஒவ்வொரு விஷயமும் அவர் அதிகமா பாதிச்சது, அந்த அதிகமா பாதிச்ச விஷயங்கள்ல இருந்து அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவரோட எஸ்ஸேவை அவ்வளோ அழகா டெவலப் பண்ணியிருப்பார். ஸோ சச் அ notable writers of romantic age அப்படின்னா சார்ல்ஸ் லாம்ப் சொல்லலாம். ஸோ he is called the prince of English essays. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. who is the prince of English essay அப்படின்னா சார்ல்ஸ் லாம்ப். who is the father of essays? டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. father of essays அப்படின்னு கேட்டாங்க, father of prose, father of essay அப்படின்னா லார்ட் மைக்கேல் மாண்டேன், லாட்டின் ஆத்தர் மைக்கேல் மாண்டேன். அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் எஸ்ஸேஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்ஸேன்றது வந்து ஆரம்பிச்சது அவர் தான். எஸ்ஸேல ரொம்ப ப்ராமினன்டான ஃபிகர் யாருன்னா அவர் தான். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸேஸ்? ஏன்னா அவர் லாட்டின் சொல்லிட்டோம். அப்ப இங்கிலீஷ் எஸ்ஸேவோட ஃபாதர் யார் அப்படின்னா அஃப்கோர்ஸ் பிரான்சிஸ் பேக்கன், வேற யாருமே கிடையாது. ஸோ பிரான்சிஸ் பேக்கன் ஃபாதர் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவருக்கு அடுத்தபடியான பிளேஸ்ல யார் இருக்கா எஸ்ஸேஸ் அப்படின்னு பார்க்கும்போது சார்ல்ஸ் லாம்ப். இவந்தோ நம்ம ரிச்சர்ட் ஸ்டீல், Addison இவங்க எல்லாரையும் பார்த்திருந்தாலும் லாம்ப்ஸ் எஸ்ஸே சம்வாட் க்ளோசர் டு தி ஆடியன்ஸ், ரொம்ப க்ளோசரா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். அவர் எழுதின எல்லா எஸ்ஸேஸுமே ஆல்மோஸ்ட் ஹி ஹவ் கவர்ட் ஆஸ் பேக்கன் மோஸ்ட் ஆஃப் த எஸ்ஸேஸ் பேஸ்ட் ஆன் ஹிஸ் லைஃப் ஸ்டோரி. அவரோட லைஃப் பேஸ் பண்ணதுல எல்லாத்தோட ஸ்டோரிஸுமே அவர் வந்து எழுதியிருக்காரு. எல்லா டாபிக்ஸ்லயும் அவரோட லைஃப்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னவோ அது எல்லாத்துலயுமே எழுதியிருக்காரு. ரொம்ப அட்மைரிங் டாபிக்ஸ் இருக்கும் அவரோட எஸ்ஸேஸ் எல்லாமே. படிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஒருத்தவங்களோட லைஃப் ஹிஸ்டரி, ஒரு பர்சனல் டைரி படிச்சா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, சோ லாம்ப். அப்ப லாம்போட எஸ்ஸேஸ் நம்ம படிக்க போறோம் அப்படின்னா அவரோட லைஃப் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து ஆட்டோபயோகிராபிக்கல் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப அவரோட லைஃப்ல இருக்க இன்சிடென்ட்ஸ் தான் அதுல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். அப்ப அந்த லைஃபை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹி வாஸ் born on 10th February 1775, கிரவுன் ஆஃபீஸ் ரோ, இன்னர் டெம்பிள், லண்டன்ல பிறக்கிறார். அதுக்கப்புறமேட்டா எப்ப இறக்குறாரு அப்படின்னா இட் இஸ் 1834, 27th December 1834ல தான் இறக்குறாரு லண்டன்ல. எந்த டிசீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிசிபிளஸ் அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் இருக்கு அவருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலிக்கே வந்து ஒரு மென்டல் டிஸார்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆல் த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹேவ் த மென்டல் டிஸார்டர். அதுல இவருக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் இருக்கு. அந்த ஸ்கின் டிசீஸ்ல தான் வந்து அவர் இறந்து போறாரு. he has a skin disease. based on that he passed away. அவங்களோட அப்பா பேர் வந்து ஜான் லாம்ப். ஆக்சுவலா அவங்களுடைய அண்ணன் பேருமே வந்து ஜான் லாம்ப் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஜான்ன்றது அவங்க அண்ணனோட பேரும் கூட. அப்பா பேர் வந்து ஜான் லாம்ப் அப்படின்றது அவங்க அப்பாவோட நேம். எங்க படிச்சாரு அப்படின்னா கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சாரு. அந்த ஸ்கூல்ல தான் கோல்ரிட்ஜ் அப்படின்ற ஒரு ரினவுண்ட் போயட் இருக்காரு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வேர்ட்ஸ்வர்த் அப்படின்ற பேர் சொன்னோடனே நம்மளுக்கு கோல்ரிட்ஜ் அப்படின்ற நேமும் ஞாபகம் வரும். கம்பானியன் போயட்ஸ் சேம். கோல்ரிட்ஜ் அந்த ஸ்கூல்ல தான் மீட் பண்றாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்க டெவலப் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பிளேஸ்ல தான் டெவலப் ஆச்சு. அது ரொம்ப ஒரு குரூயலான ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். நாட் ஒன்லி ஃபார் குரூயாலிட்டி, ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு ஸ்கூலும் கூட, பாய்ஸ் ஸ்கூல் அது. அங்க இருக்கும்போது ரெண்டு பேரோட லைஃபும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அந்த ஸ்கூல் பத்தி ஒரு எஸ்ஸே எழுதியிருக்காரு லாம்ப். அதுல வந்து அவரோட அந்த ஸ்கூல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவருடைய பீரியட் ஃபுல்லாவே வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அதுல. சோ கோல்ரிட்ஜ் எங்க மீட் பண்ணார் அப்படின்னா கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற அந்த ஸ்கூல்ல தான் வந்து மீட் பண்ணாரு. அது ஹாஸ்பிட்டல் கிடையாது, அந்த பேர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல். தென் ஹி ஒர்க்ட் அட் ஒரு மர்ச்சன்ட் கிட்ட போயிட்டு ஒர்க் பண்றாரு. அதுக்கப்புறமேட்டு அவங்க பிரதர் வந்து சவுத் சி ஹவுஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. உடனே அவங்க கூட சேர்ந்து சவுத் சி ஹவுஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சவுத் சி
சவுத் சி ஹவுஸை விட்டுட்டு கடைசியா எங்க ஒர்க் பண்றாரு அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா ஹவுஸ்ல போய் ஒர்க் பண்றாரு. இந்த சவுத் சி ஹவுஸ்ல அவர் ஒர்க் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. அதனாலே இந்த சவுத் சி ஹவுஸ் அப்படின்ற அந்த டைட்டில்ல, த சவுத் சி ஹவுஸ் அப்படின்ற டைட்டில்ல ஒரு எஸ்ஸே எழுதியிருக்காரு. அந்த பிளேஸை டிஸ்கிரைப் பண்ணி, அங்க இருந்த பீப்புளை டிஸ்கிரைப் பண்ணி, ஒர்க்கர்ஸை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு எஸ்ஸே எழுதியிருக்காரு. அது ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட், he fall in love 2 times in his life. 2 தடவை லவ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லும்போது 1795. அதுல வந்து ஆன் சிமன்ஸ் அப்படின்ற ஒருத்தவங்களே ரொம்ப விரும்பி இருக்காரு. எங்க இவங்களை பார்த்தாரு அப்படின்னா, அவங்களோட கிராண்ட் மதர் இருக்காங்க, ஃபீல்டு. அவங்களோட கிராண்ட் மதரோட பேர் வந்து ஃபீல்டு. அவங்களுடைய இடத்துக்கு போகும்போது, கிராண்ட் மதர் வீட்டுக்கு போகும்போது, பாட்டி வீட்டுக்கு போகும்போது ஆன் சிமன்ஸ் அப்படின்ற ஒரு பொண்ணை பாக்குறாரு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனா அந்த கேர்ள் அக்செப்ட் பண்ணல இவரோட லவ். சோ என்ன ஆகுது அப்படின்னா 1795ல அவர் வந்து ஒரு மென்டல் அசைலமுக்கு போறாரு. ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டு அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்காக ஒரு அசைலம்ல போய் ஜாயின் பண்றாரு. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய 1796ல அவங்களோட சிஸ்டர் இருக்காங்க. ஒரு பிரதர், ஒரு சிஸ்டர். சிஸ்டர் பேர் வந்து மேரி லாம்ப். மேரி லாம்ப் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஒரு மென்டல் இல்னஸ்னால அவங்க அம்மாவை குத்திடுறாங்க, கத்தியால குத்தி கொன்னுடுறாங்க. அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இவங்கள உடனே வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறாங்க, மேரி லாம்ப. அங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து யார் வந்து பத்திரமா இவங்களை மீட்டு கூப்பிட்டுட்டு வர்றாருன்னா லாம்ப் தான் கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து அவங்களை அவ்வளவு பத்திரமா அவங்களோட லைஃப் லாங் அவங்கள அவ்வளவு கேர்ஃபுல்லா பாத்துக்கிறாரு. So such a caring person he is. அதனாலயும் என்னமோ தெரியல, he again falls in love in 1819 with Miss Fanny. அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, அந்த லேடி வந்து இவரோட லவ் அக்செப்ட் பண்ணல. And this is some sort of his personal life. நடுவுல அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க ஆண்ட் இருக்காங்க, சாரா லாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் இறந்துடுறாங்க. இவங்க 2 பேருடைய டெத் அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. he can't overcome those time. அதனால என்ன பண்றாரு, அவங்களோட டெத்தை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி நிறைய போம்லாம் எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் லிரிக், ஆக்சுவலா அது போம்ல லிரிக் வெர்ஷன்ல எழுதுறாரு, லிரிக் ஜானர்ல. அது என்னன்னா the old familiar faces. நெக்ஸ்ட் ஹெஸ்டர் அப்படின்னு இன்னொரு போயமும் எழுதுறாரு. his poems are, அதுல எஸ்பெஷலி அவரோட லிரிக் வந்து ரொம்ப ஃபெமிலியர், ஏன்னா ரொம்ப வந்து லைஃப் டச்சிங்கா இருக்கிறதுனால அது ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோஸ்ட் ப்ராமினன்ட் திங் இஸ் எஸ்ஸேஸ். எஸ்ஸேஸ் அப்படின்னு சொன்ன உடனே எங்க இருந்து பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்க அந்த எஸ்ஸேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவர் அவரோட எஸ்ஸேவை எப்படி பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா லண்டன் மேகசின்ல தான் பப்ளிஷ் பண்றாரு. லண்டன் மேகசின்ல 1820ல இருந்து 1825 வரைக்கும் இவரோட எஸ்ஸேஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு லண்டன் மேகசின்ல. அந்த பப்ளிஷ் ஆன எஸ்ஸேஸை கலெக்ட் பண்ணி ஒரு வால்யூமா பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்ப பப்ளிஷ் பண்றாங்கன்னா 1823ல ஃபர்ஸ்ட் வால்யூம் பப்ளிஷ் பண்றாங்க. 1833ல, அதாவது 10 வருஷம் கழிச்சு செகண்ட் வால்யூம் பப்ளிஷ் பண்றாங்க, 1 year before his death. ஓகே, ஸோ அமெரிக்கன் எடிஷன் எப்ப பப்ளிஷ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷனோட அமெரிக்கன் எடிஷன் தான். இந்த ஃபர்ஸ்ட் வால்யூமோட அமெரிக்கன் எடிஷன் வந்து 1828ல தான் பப்ளிஷ் ஆகுது. ஒரு 5 years டிலே ஆகி தான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட எஸ்ஸேஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன டைட்டில் இருக்குன்றது இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் ஹிஸ் எஸ்ஸேஸ்? எந்த கலெக்ஷனோட வால்யூம் பேர் என்னன்னா எஸ்ஸேஸ் ஆஃப் எலியா. அது ஏன் இந்த எலியான்ற நேம் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும். அவரோட நேம் வந்து லாம்ப் தானே. ஸோ எலியா இஸ் த பென் நேம், சூடோனிம் ஹி ஆப்ட். அவரா வச்சுட்டு ஒரு சூடோனிம் அது. எலியான்றது யாரோட பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அவர் சவுத் சி ஹவுஸ்ல வேலை பாக்குறாருல, அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க வேலை பார்த்த ஒரு ஐரிஷ் கிளர்க்கோடைய பேரு தான் வந்து எலியா. எலியாவை எப்படி அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கசானியன் அபவுன்னு சொல்லலாம். he is an artist, a Kazanian. above it he is an artist அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு எலியாவை. சோ அந்த எலியா அப்படின்ற அந்த நேம் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால, அந்த கிளர்க்கோட ரொம்ப பர்சனல் கனெக்ஷன் இருந்ததுனால அவர் அந்த நேமை வந்து இவரோட பென் நேமா யூஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. So essays of Elia. Second volume oda title என்னன்னு பாத்தீங்கன்னா Last Essays of Elia, because it is written in his last period அப்படின்றதுனால Last Essays of Elia அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிராமா தான். ஜான் வுட்வில் அப்படின்ற ஒரு டிராமா எழுதுறாரு. பட் அது வந்து அவ்வளவு ஃபெமிலியர் ஆகல, நாட் சோ ரெப்யூட்டட், ஒரு இன்ஃபீரியர் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். he is also a good critic. கிரிட்டிக்கல் வெர்ஷன் பார்க்கும்போது ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் டிராமாட்டிக் போயட்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதுறாரு. அதுக்கு அடுத்து ஷேக்ஸ்பியரியன் போயட்ஸ் பத்தினும் கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ் நிறைய வந்து எழுதியிருக்காரு. மேக்ஸிமம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லண்டன் மேகசின்,
நெக்ஸ்ட் எந்த மேகசினுக்கு எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா த ரிஃப்ளெக்டார். ரிஃப்ளெக்டார் யாரோடது அப்படின்னா லேஹண்ட் அப்படின்ற ஒரு ஆத்தரோட ஜேர்னலுக்கு பேர் தான் த ரிஃப்ளெக்டார். மேபி கொஸ்டின்ஸ் ஜெனரல் கொஸ்டின் எடுத்தாங்க அப்படின்னா இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். ரிஃப்ளெக்டார் அப்படின்ற இன்னொரு ஜேர்னலுக்கு இவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் லேம்ப். இவ்வளோ ரினவுண்டா இருக்காருல்ல லேம்ப். அப்ப வந்து இவரை பத்தி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, நிறைய பேர் வந்து இவரை போர்ட்ரே பண்ணி சொல்லியிருப்பாங்க. அப்படி போர்ட்ரே பண்ணி சொன்னதுதான் வந்து பிரின்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸேஸ் அப்படின்றது. நாட் ஒன்லி தட், மெனி ஆத்தர்ஸ் யூஸ்ட் டு கமெண்ட் ஹிம். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கோல்ரிட்ஜ் இவருடைய ஃப்ரெண்ட், அவரு என்ன சொல்லியிருக்காரு இவரை பத்தி அப்படின்னா ஜென்டில் ஹார்ட்டட் சார்ல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் ஜென்டில் ஹார்ட்டட் அப்படின்னா such a kind hearted man, அதனால ஜென்டில் ஹார்ட்டட் லேம்ப்னு சொல்லியிருக்காரு. அவரோட கண்டெம்பரரி போயட்ஸ் எல்லாருமே, கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் எல்லாருமே அவர் கூட இருக்கும்போது, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு சொல்றதை விட அவரு கூடவே அவரோட பீரியட்ல இருந்த அந்த ஆத்தர்ஸ் ரைட்டர்ஸ் எல்லாம் எப்படி இவரை கூப்பிடுவாங்கன்னா ஜென்டில் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ யூனிக்கான ஒரு பர்சனாலிட்டியா அவர் இருந்தார். சச் அ ஜென்டில் மேன் அப்படின்றதுனால ஜென்டில் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் ஹட்சன் இவர் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலவ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆத்தர்ஸ் யாருன்னா he is one of the best beloved of English authors. யாரு? சார்ல்ஸ் லேம்ப் அப்படின்னு W.H. ஹட்சன் சொல்லியிருக்காரு. E.V. லூகாஸ் அவரோட லைஃப் ஆஃப் சார்ல்ஸ் லேம்ப் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. E.V. லூகாஸ் லைஃப் ஆஃப் சார்ல்ஸ் லேம்ப் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா the most lovable figure in English literature. அவரும் அதேதான் சொல்லியிருக்காரு. the most lovable figure in English literature வந்து E.V. லூகாஸ். beloved figure அப்படின்னு வரும்போது W.H. ஹட்சன். That's all. So not only this, more people have commented about him. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லணும்னா இவங்கள சொல்லலாம். Then லேம்ப் அவரை பத்தி அவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா I myself the subject of my essays அப்படின்னு சொல்லியிருக்காரு. I myself the subject of my essays. அவர் எழுதின எல்லா எஸ்ஸேயுமே அவரை பத்தி எழுதியிருப்பார். அப்ப அவரோட எஸ்ஸேயோட சப்ஜெக்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தான் இருப்பார். So he himself is a subject of his own essays. இவரோட எஸ்ஸேஸ் அப்படின்னு சொன்ன உடனே யாரோட ஸ்டைல ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு தெரியணும்ல. அவரோட ஸ்டைல் மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா மைக்கேல் மாண்டேன், சர் தாமஸ் பிரவுன், ரிச்சர்ட் ஸ்டீல், அடிசன், இவங்க எல்லாரோட ஒர்க்கையும் பார்த்துட்டு இவங்களோட ஸ்டைல கொஞ்சம் காப்பி பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். காப்பின்றதை விட அதுல இன்ஸ்பயர் ஆகி அந்த ஸ்டைல வந்து லிட்டில் அதை பேஸ் பண்ணி இவர் எழுதியிருப்பார். So that's about Charles Lamb. I think it is more detailed for the essay. So let's get into the essay. About the essay, Dream Children, a Reverie அப்படின்னு சொல்லிட்டோம். அது என்னது ரெவரி அப்படின்னா ரெவரி இஸ் நத்திங் பட் a recollection of the past events. முடிஞ்சு போன விஷயத்த பத்தி பாஸ்ட் ஈவெண்ட்டை ரீகலெக்ட் பண்ணி பாக்குறதுக்கு பேர் தான் ரெவரி. அப்ப ட்ரீம் சில்ட்ரன் a Reverie, அவருடைய சில்ட்ரன் இருக்க மாதிரி கனவுல அவருக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை நினைச்சு பாக்குறாரு. அதை வந்து சின்னதா ஒரு கலெக்ஷன் மாதிரி ரீகலெக்ட் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து ஒரு மெமயரா வந்து கிரியேட் பண்ணி எழுதுறாரு. அவ்வளவுதான். ஃபுல் அண்ட் ஃபுல் இட் இஸ் a pathos, a sigh of regret இருக்க மாதிரி தான் இருக்கும். கம்ப்ளீட்டா ஒரு பேத்தட்டிக் ஃபீலோட அவர் எழுதியிருப்பார். கொஞ்சம் பாவமா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய எஸ்ஸே தான் இது. So such a beautiful essay. I hope if you know the story background of it, it is so good for you. So first என்ன லாஸ் என்னக்காக ரெக்ரெட் பண்றாரு அப்படின்னா ரெக்ரெட் ஆஃப் அன்ஃபுல்ஃபில்டு ஜாய். ஏன்னா அவருக்கு வந்து ஜாய் அப்படின்றது எந்த விஷயத்துல இருக்குன்னா அவரோட ரைட்டிங்ல மட்டும்தான் இருக்கே தவிர லைஃப் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. அவங்க அம்மா இறந்துட்டாங்க, ஆண்டி இறந்துட்டாங்க, அப்பாவும் இறந்துருவாரு, அவங்களோட அண்ணனும் இறந்துருவாரு, ஜானும் இறந்துருவாரு, மேரி மட்டும்தான் இருப்பாங்க. பட் மேரியும் வந்து மென்டலி நாட் ஸ்ட்ராங், மென்டல் இல்னஸ் இருக்கு அவங்களுக்கும். இவரோட லவ் எதுவுமே இவருக்கு சப்போர்ட் ஆகாது. ஹி இஸ் நாட் சோ குட் அட் மணி, ரொம்ப வெல்தியான பர்சனும் கிடையாது, ரிச் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெருசா எதுவுமே இல்லை. அதனால லைஃப் பண்ணு அது போயிட்டே இருக்கு. ஹி ஹாஸ் டு கம்ப்ளீட் தட் லைஃப் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அன்ஃபுல்ஃபில்டு ஜாய், அவருடைய லவ் அவருக்கு வந்து பியூரா கிடைக்கல, அதுல வந்து அன்ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் அன்ஃபுல்ஃபில்டு லவ், ஹாப்பியா அவர் இல்ல. நெக்ஸ்ட் ஒன் அவரோட லவ்வும் ஃபுல்ஃபில் ஆகல, அவரோட ஹோப் எல்லாமே சரிஞ்சு போச்சு, லாஸ்ட் ஹோப், and he lost most of the opportunities and lost of life. இதுதான் அவருடைய கம்ப்ளீட் திங்கிங். லாஸ் ஆஃப் ஹோப், லாஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, லாஸ் ஆஃப் லைஃப், இது எல்லாத்தையுமே வந்து யோசிச்சுதான் அவர் இந்த ரெக்ரெட் ஃபீல்ல வந்து இந்த எஸ்ஸே எழுதுறாரு. நெக்ஸ்ட் அதோட ஸ்டைல் எப்படி இருக்குன்னா ரொம்ப ப்ரூடிங்கா ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டைலா இருக்கு. வருத்தப்படுற மாதிரியும்
கொஞ்சம் ஒரு விதமான மெடிடேஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த எஸ்ஏ ஃபுல்லாவே இருக்கு. சோ இதுல மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா, இந்த எஸ்ஏ என்ன எதை பத்தி பேசுது அப்படின்னா, ட்ரீம்ல அவருக்கு 2 சில்ட்ரன் வராங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா, அவர் ஒரு தூங்கிட்டு இருக்காரு, கனவு காண்றாரு. அதுல பாத்தீங்க அப்படின்னா 2 சில்ட்ரன் வராங்க. தூங்கிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் அவருடைய மெமரியில வந்தக்கூடிய விஷயம் தான். ஒரு 2 பசங்க வந்திருக்காங்க, ஒரு டாட்டர் ஒரு சன்னு. அவங்க 2 பேரும் அவங்களுடைய மோஸ்ட்லி இந்த சின்ன பசங்களுக்கு எல்லாம் ஒரு ஹேபிட் இருக்கும், அப்பா அம்மாவுடைய கதையை கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட சின்ன வயசுல என்ன பண்ணீங்க அப்படின்னு கதை கேட்கறாங்க. அவர் உடனே அவங்க கிராண்ட் மதர் பத்தி சொல்றாரு, அவங்க அங்கிள் பத்தி சொல்றாரு, அவரோட ஒய்ஃப் பத்தி சொல்றாரு. அது மூணையும் கேட்டுட்டு அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றதுதான் இதுதான் வந்து எஸ்ஏ. அப்ப இதுல நம்மளுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பாக்குறதை விட நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, சோ அந்த 2 சில்ட்ரன் யாரு, ஏன்னா இவருக்கு தான் மேரேஜ் ஆகுது, அப்ப அவங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்காங்க, அவங்க கிராண்ட் மதர் பத்தி பேசும்போது அவங்க கிராண்ட் மதர் யாரு எங்க இருக்காங்க, அங்கிள் யாரு எங்க இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் யாரு எங்க இருக்காங்க, சோ பிரசன்ட் கண்டிஷன் என்ன, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். காட். சோ ஃபர்ஸ்ட் ஒன் டாட்டர். அவங்க டாட்டரோட நேம் இதுல என்னன்னு கொடுத்திருக்காரு அப்படின்னா அலிஸ். சன் வந்து ஜான். 2 பேருமே பியூர்லி இமேஜினரி கேரக்டர். சரியா? 2 பேருமே இமேஜினரி கேரக்டர் தான், ஒரிஜினல் கேரக்டர் கிடையாது. சரியா? இந்த அலிஸ்ன்ற நேம் வந்து அவங்களோட ஒய்ஃபோடைய நேம மீன் பண்ணி கொடுத்திருப்பார். ஆன் சிமன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள மீன் பண்ணி அலைஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜான். ஜான்ன்ற நேம் யார வச்சு கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பிரதரோட நேம் அதை மென்ஷன் பண்ணி இங்க ஜான் அப்படின்ட்டு ஒரு நேம் கொடுத்திருக்காரு 2 பேருக்கும். நெக்ஸ்ட் ஒன் அங்கிள வந்து ஜான் எல் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணிருக்காரு. என்ன நேம் கொடுத்து ரெஃபர் பண்ணிருக்காருன்னா ஜான் எல். அப்ப அந்த ஜான் எல் யார் அப்படின்னா லாம்போடைய பிரதர் ஜான் லாம். அவங்க அப்பா பேரு தானே ஜான் லாம்ப்னு கேட்பீங்க, பட் அவங்க அண்ணனோட நேமும் ஜான் தான், அதனால ஜான் லாம்ப் அப்படின்னு ரெஃபர் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் அவங்க கிராண்ட் மதரோட நேம் என்ன? her name is ஃபீல்ட். ஃபீல்டுன்றதுதான் இங்க வர கிராண்ட் மதரோட நேம், ஆனா அவங்களோட ஒரிஜினல் கிராண்ட் மதரோட நேமும் ஃபீல்டு தான். நெக்ஸ்ட் ஒன் அலைஸ் WN. அலைஸ் WN அப்படின்னு ஒரு நேம் வந்து ரெஃபர் பண்ணிருக்காரு, அதுதான் இவரோட ஒய்ஃப், சோ கால்டு ஒய்ஃப். சரியா? அந்த ஒய்ஃப் யார் ஆக்சுவலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் சிமன்ஸ். ஆன் சிமன்ஸ் தான் அலைஸ் WN அப்படின்னு ரெஃபர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரிட்ஜெட் அப்படின்னு ஒரு நேம் வரும். அந்த பிரிட்ஜெட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேரிலாண்ட். அவங்களை மோஸ்ட்லி இது என்ன நேம்ல சொல்லி இருப்பாருன்னா கசின் பிரிட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எப்படி வந்து வேர்ட்ஸ்வர்த்தோடைய போம்ல எல்லாம் டோரத்திய வந்து ஃப்ரெண்டு சிஸ்டர் அப்படின்னு கொண்டு வந்துட்டு இருக்காரோ, அதே மாதிரி இவரோட சிஸ்டரை வந்து மேரி லாம்ப வந்து இவர் கசின் பிரிட்ஜெட் அப்படின்ற ஒரு பேர் கொடுத்து கொண்டு வருவார். பிரிட்ஜெட் அப்படின்ற அவரோட நிறைய எஸ்ஏஸ்ல பாத்தீங்கன்னா கசின் பிரிட்ஜெட், ஃப்ரெண்ட் பிரிட்ஜெட், சிஸ்டர் பிரிட்ஜெட், பிரிட்ஜெட் அப்படின்ற அந்த வேர்ட் வரும். அது யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா மேரி லாம்ப ரெஃபர் பண்ணுது. எங்க இவர் இந்த நேம் எடுத்திருக்காரு அப்படின்னா செல்டிக் காடஸ். செல்டிக் காடஸ் அப்படின்னு சொல்லும் போது ஐரிஷ் காட் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். செல்டிக் வெர்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ்ல தெரியும். அந்த செல்டிக் காடஸ் என்னோட காடஸ் அப்படின்னா காடஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி அண்ட் போயட்ரி. அவங்களோட நேம் எடுத்து இங்க யூஸ் பண்ணிருக்காரு, ஜஸ்ட் ஒரு அல்யூட் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் இன்னொரு நேம் இருக்கு, ஜேம்ஸ் எலியா. லாஸ்ட் ஜேம்ஸ் எலியா அப்படின்னு ஒரு நேம் கொண்டு வருவார். தட் எலியா கேன் பி ஜான் எல். அவங்க பிரதரையே வந்து ஜேம்ஸ் எலியா அப்படின்னு கூட ரெஃபர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஓகேவா? அந்த லாஸ்ட் ரெஃபரன்ஸ் மட்டும் இட் கேன் பி ஹிஸ் பிரதர் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. தட்ஸ் இட். So let's get into the essay in a detailed way. ஒரிஜினல் டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளனேஷன் இருக்க போற, as it is prescribed for a detailed study. அதுல ஹைலைட் பண்ணிருக்க பாயிண்ட்ஸ் இருக்கு. எஸ்ஏல இந்த மாதிரி ஹைலைட்டட் வேர்ட்ஸ் வரும். அந்த ஹைலைட்டட் வேர்ட்ஸ் மட்டும் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க யூஸ் ஹிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இல்லைன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரியை வந்து ஹிண்ட் ஃபார்ம்ல வந்து ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. So here, let me read it out first, then explain it to you. Bring children a reverie. Children love to listen to stories about their elders when they were children, to stretch their imagination to the conception of a traditionary great uncle or granny whom they never saw. It was in this spirit that my little ones crept about me the other evening to hear about their great-grandmother Field, who lived in a great house in Norfolk, 100 times bigger than that in which they and Papa lived, which had been the scene
So at last it was generally believed in that part of the country of the tragic incident which they had lately become familiar with from the ballad of the children in the wood. Certain it is that the whole story of the children and their cruel uncle was to be seen fairly carved out in wood upon the chimney piece of a great hall. The whole story down to the robin redbreast, till a foolish rich person pulled it down to set up a marble, one of modern invention in its stead, with no story upon it. Here, Alice put out one of her dear mother's look to tender to be called upbraiding. So what happens here is, first அவர் சொல்றாரு எப்படி வந்து இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்ட்டு. அவரோட நிறைய சில்ட்ரனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, சின்ன வயசுல அவங்க அப்பாவும் அம்மாவும் எப்படி இருந்தாங்க, அவங்க அங்கிள் கூட சேர்ந்து எப்படி இருந்தாங்க, அவங்க சின்ன வயசுல எப்படி இருந்தாங்க தெரிஞ்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இமேஜினேஷன்ல அவங்களோட அங்கிள் பத்தியும் கிராண்ட் மதர் பத்தியும் வந்து பசங்க கேட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுல அவங்க ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, மை லிட்டில் ஒன்ஸ், என்னுடைய பசங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஈவினிங்ல என்ன தேடிட்டு வராங்க, என்கிட்ட வந்து அவங்களோட கிரேட் கிராண்ட் மதர் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க கிராண்ட் மதரோட நேம் என்ன? ஃபீல்டு. அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா, ஒரு பெரிய வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிரேட் ஹவுஸ், ரொம்ப பெருசா இருக்கு அந்த வீடு. அது எங்க இருக்குன்னா, நார்ஃபோக் அப்படின்ற இடத்துல இருக்கு. சரியா? அது எவ்வளவு பெருசு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 மடங்கு, இப்ப அவங்க இருக்கிற வீட்டை விட 100 மடங்கு பெரிய வீடு, 100 டைம்ஸ் பிக்கர் ஹவுஸ். அவ்வளவு பெரிய வீட்டுல அவங்களும் அவங்க அப்பாவும் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரியா? அப்பா மீன்ஸ் இப்ப இருக்கலாம். ரெண்டு பேரும் அங்கதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. which had been seen அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஸ்டோரி பிலீவ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ballad of children அப்படின்னு in the wood அப்படின்னு ஒரு ஸ்டோரி ரொம்ப பிரபலமா இருக்கு. அது என்ன ballad of children in the wood அப்படின்னா, there is two அங்க வந்து 2 சில்ட்ரன் இருக்காங்க. அந்த 2 சில்ட்ரனையும் வந்து அவங்களோட அங்கிள் வந்து கொன்னுடுறாரு. குரூயல் அங்கிள். சரியா? 2 சில்ட்ரன் இருக்கிற மாதிரியும் அந்த 2 சில்ட்ரனையும் அவங்களோட ஒரு அங்கிள் வந்து ரொம்ப குரூயல் அங்கிளே வந்து கொன்னுடுறாங்க அவங்களுக்கு. அந்த கொன்னுட்டாங்க அப்படின்ற அந்த ஸ்டோரிய வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த வீட்டுல ஒரு ஹால் இருக்கு. அந்த ஹால்ல இருக்கக்கூடிய சின்ன பீஸ்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபுல்லா இன்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க, காவ் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? அந்த காவிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு ராபின் ரெட் பிரெஸ்ட் அப்படின்றது ஒரு பேர்டோடைய நேம். அந்த கலர்ல மாதிரி they have just carved those things. சரியா? அதை காவ் பண்ணி வச்சிருக்கும் போது ஒருத்தவர் வந்து அந்த வீட்டை வாங்குறாரு. அந்த வீட்டை வாங்கினவர் அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அந்த ஃபுல் சிம்னி அந்த கார்விங்கை வந்து புல் டவுன் பண்ணிட்டு புதுசா வேற ஒரு மார்பிள வந்து அந்த இடத்துல பதிச்சிடுறாரு. அந்த கதை வந்து அதோட முடிஞ்சு போகுது. ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான். எப்படி அந்த வீடு இருக்கு, அந்த வீட்டுல ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு காவிங் இருக்கு, அந்த காவிங்க வந்து ஒரு மார்பிள் வச்சு மாத்திடுறாங்க ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு இன்ஃபார்ம் பண்றாரு. மாத்திட்டாங்க. இந்த டைம்ல பிரசன்ட் டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, அலிஸ் அவங்களோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க அம்மா மாதிரியே ஒரு லுக் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அந்த யாருன்னா, அவங்க ஆன் சிமன்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் அந்த நேம் வச்சிருக்காங்க. ஆன் சிமன்ஸ் வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு போன இடத்துலதான் இவரு பார்த்து பழக்கம். சோ ஒரு மேபி அந்த வீட்டுல இருக்கும்போது ஆன் சிமன்ஸ் பார்க்கும்போது ஆன் சிமன்ஸ் அந்த மாதிரி ஒரு லுக் கொடுத்துருக்கலாம். பார்க்கும்போது அவங்களை பார்த்தா அப்படி சிரிச்சிருக்கலாம். அதே லுக்கை இங்க அலிஸ் கொடுக்குற மாதிரி அவர் வந்து இமேஜின் பண்ணி சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட். ஹியர் இங்க என்ன ஆகுது அப்படின்னா, அதோட கண்டினியூவேஷன், பாட்டியோட கண்டினியூவேஷன் தான் இதுவும். Then I went on to say how religious and how good their great grandmother Field was, how beloved and respected by everybody, though she was not indeed the mistress of this great house, but had only the charge of it, and yet in some respects she might be said to be the mistress of it too, committed to her by the owner, who preferred a living in a newer and more fashionable mansion which he had purchased somewhere in the adjoining country, but still she lived in it in a manner as if it had been her own, and kept up the dignity of the great house in a sort while she lived, which afterward came to decay and was nearly pulled down, and all its old ornaments stripped and carried away to the owner's other house, where they were set up and looked as awkward as if someone were to carry away the old tomes they had seen lately at the abbey,
and sticks them up in the Lady C's tawdry gilt drawing room. So he just compares. அவர் அப்படியே கம்பேர் பண்ணி பாக்குறாரு. எதை கம்பேர் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிராண்ட் மதர் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிராண்ட் மதர் யாரு எப்படி இருந்தாங்கன்னா, ரொம்ப ரிலீஜியஸான ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாம ரொம்ப பிலவ்டான, ரொம்ப ரெஸ்பெக்டபிள் லேடி. அந்த ஏரியால, அந்த வில்லேஜ்ல, அந்த பிளேஸ்ல ரொம்ப 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 ரெஸ்பெக்டபிள் லேடி யாருன்னா இவங்க தான். சரியா? அது இவங்களோட ஓன் ஹவுஸ் கிடையாது. ஆனா ஒரு சார்ஜ்ல இருக்காங்க இவங்கதான். அந்த வீட்டை பாத்துக்க சொல்லி அந்த ஓனர் இவங்க கிட்ட கொடுத்திருக்காரு. சரியா? அதனால இவங்க வந்து அந்த வீடு அவங்களோட சொந்த வீடு மாதிரி, அதாவது அவங்களோட அந்த வீட்டோட சொந்தக்காரங்கன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இவங்க அவங்க வீட்டை அவ்வளவு கேர்ஃபுல்லா அதை பாத்துக்கிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த வீட்டை பாத்துக்கிறாங்க, ஓனர் மாதிரி. அண்ட் அதுல அவங்களோட அந்த ஓனர் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து ஊர்ல இருக்காரு. ஒரு புது மேன்ஷன் அவர் வாங்கிட்டு போயிட்டு பக்கத்து கண்ட்ரில வந்து அவர் ஸ்டே பண்ணியிருக்காரு. அதனால அவர் இந்த வீட்டை வந்து பாத்துக்க சொல்லி இவங்க கிட்ட கொடுத்துருக்காரு. அது அவ்வளவு கேர்ஃபுல்லா அவங்க பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டோட டிக்னிட்டி எதுவுமே குறையாம அவங்க ரொம்ப கிளியரா பாத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த வீட்டுலதான் சொன்னீங்களா, அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் சொன்னோம்ல, அவ்வளவு பெரிய வீடு, கிட்டத்தட்ட 100 times பிக்கரான ஒரு வீடு. அப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் பாத்துக்கிறாங்க. அந்த வீட்டுடைய ஆர்கிடெக்சர் எதுவுமே மாறாம, அந்த பழசாகாம, டஸ்ட் படியாம, அந்த அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த வீட்டை பராமரிச்சு இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க இறந்ததுக்கு அப்புறமேட்டா அது வந்து டீகே ஆயிடுது. சோ டீகே ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுல இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து புல் டவுன்னா நிறைய இடத்த வந்து இடிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வேற ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகும்போதுதான் அவர் கம்பேர் பண்ணி பாக்குறாரு. நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வந்து அந்த ஓனரோடைய புது வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஷிஃப்ட் பண்றாங்க. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, இட் இஸ் ஜஸ்ட் அ கம்பேரிசன். ஓல்டு டோம்ஸ் ஆஃப் அபி. அபின்றது என்னன்னா வெஸ்ட்மின்ஸ்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெஸ்ட்மின்ஸ்டர் அப்படின்றது என்னன்னா வேர்ட்ஸ்வர்த் பிறந்த இடம், வேர்ட்ஸ்வர்த் இறந்த இடமும் அதுதான். சாரி, வேர்ட்ஸ்வர்த் வந்து காக்கர்மவுத் கும்பர்லாண்ட்ல பிறந்திருப்பாரு. அவருடைய டோம்ஸ்டோன் எங்க இருக்குன்னா வெஸ்ட்மின்ஸ்டர் அபில இருக்கும். சரியா? அங்கதான் இறந்திருப்பாரு. அந்த பிளேஸ்ல அவரோட டோம்ஸ்டோன் மட்டும் கிடையாது, நிறைய டோம்ஸ்டோன். அது கிரேவ் யார்டுக்கு ஃபேமஸ் பிளேஸ் வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் அபி. நிறைய இறந்து போன போய்ட்ஸோடைய டோம்ஸ்டோன்ஸ் வந்து அங்கதான் இருக்கும். டோம்ஸ் அங்கதான் இருக்கும். நிறைய அவங்கள வந்து அங்கதான் வந்து புதைப்பாங்க, அந்த கிரேவ்யார்ட்ல. பழங்காலத்து டோம்ஸ்டோன் தான் அங்க இருக்கும் ஃபுல்லா. அதனால அந்த டோம்ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இப்ப புதுசா கட்டியிருக்க ஒரு வீட்டுல ஒரு லேடியோட டிராயிங் ரூம்ல வச்சா எப்படி இருக்கும்? லேடி கேத்ரினோட டிராயிங் ரூம். லேடி சீனா லேடி கேத்ரின் ஆக்சுவலி, ரைட்? யார் இங்க லேடி கேத்ரினா ரெஃபர் பண்ணிருக்கலாம் அப்படின்னா, மேபி பிரின்சஸ் எலிசபெத்தன் ஏஜ்லாம் இருக்குல்ல, அந்த குவீன் இருக்காங்கல்ல, அந்த குவீனோட பிரின்சஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய டிராயிங் ரூம் வந்து ஒரு அரண்மனையில ஒரு இளவரசி வாழக்கூடிய ரூம் எப்படி இருக்கும், அந்த ரூம்ல போய் டோம்ஸ்டோன் எடுத்துட்டு வந்து வச்சா எப்படி இருக்குமோ ஆக்வர்டா, அந்த மாதிரி இருக்கா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் இந்த ஓனரோட புது வீட்டுல வைக்கும் போது. God, he just compared those things. Maybe இத கேட்கலாம். So how he compared அப்படின்ற question கேட்கலாம். How many times biggerன்றது வரலாம். மேபி இந்த ரெண்டு பார்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த கம்பேரிசன் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒன்று. And next one is, here John smiled as much as to say, that would be foolish indeed. And then I told how, when she came to die, her funeral was attended by a concourse of all the poor and some of the gentry too of the neighborhood for many miles around, to show their respect for her memory, because she had been seen such a good and religious woman, so good indeed that she knew all the psaltery by heart, and a great part of the Testament besides. Here little Alice spread her hands. Then I told what a tall, upright, graceful person their great-grandmother Field once was, and how in her youth she was esteemed the best dancer. Here Alice's little right foot played an involuntary movement, till upon my looking grave it desisted. The best dancer, I was saying, in the country, till a cruel disease called a cancer came and bowed her down with pain. But it could never bend her good spirits or make them stoop, but they were still upright, because she was so good and religious. So what he says of his grandmother is,
அவர் சொல்லி முடிக்கிறாரு. இந்த மாதிரி வந்து அந்த டோம் ஸ்டோன் எடுத்துட்டு போய் அங்க வச்சது ரொம்ப ஆக்வர்டா இருந்ததுன்னு சொன்ன உடனே ஜான் என்ன கமெண்ட் பண்றான் அதுக்கு அப்படின்னு பார்த்தா, ஆமா அது ரொம்ப ஃபூலிஷா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கமெண்ட் பண்றான். அவன் கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டா இவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா அவ்வளவு ஃபெமிலியரா இருந்தாங்க எங்க கிராண்ட் மதர். அவங்க இறந்த உடனே அவங்க ஃபியூனரலுக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. புவர் பீப்புளும் வந்திருந்தாங்க, நிறைய ரிச் பீப்புள் ஜென்ட்ரி பீப்புளும் வந்திருந்தாங்க, நிறைய நெய்பர்ஹுட்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்துலாம் கூட வந்திருந்தாங்க. ரீசன் என்னன்னா அவங்க ரொம்ப ரெஸ்பெக்டபிளான ஒரு விமனா இருந்திருக்காங்க அந்த டைம். வெரி குட் அண்ட் ரிலீஜியஸ் விமன் ஆஃப் தட் டைம். அதனால அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சால்ட்ரியில இருக்கிற எல்லாமே பை ஹார்ட்டடா தெரியும். சாம்ஸ், பைபிள்ல இருக்கக்கூடிய சாம்ஸ், சரியா, சாங்ஸ், அந்த சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பை ஹார்ட்டடா தெரியும். அப்புறமேட்டா அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் இருக்குல்ல, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல முக்காவாசி அவங்களுக்கு தெரியும், நியூ டெஸ்டமெண்ட்ல கூட பாதி தெரியும் அவங்களுக்கு. ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஃபுல்லா தெரியும், நியூ டெஸ்டமெண்ட்ல பாதி வரைக்கும் தெரியும். சோ பைபிள அவ்வளோ இதுவா ரிலீஜியஸ்டிக்கா ஒருவங்க வந்து படிச்சிருக்காங்க. அதனால அவங்க மேல இருக்க மரியாதை வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு அங்க அலைஸ் அதை சொல்லிக்கிட்டே அவர் அவங்க பொண்ணோடைய ஆக்ஷனை பாக்குறாரு. இந்த கதையை கேட்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஹேண்ட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி யோசிக்கிறாங்க, அவ்வளோ தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கிரேட் கிராண்ட் மதர் வந்து ரொம்ப டால், அப்ரைட், கிரேஸ்ஃபுல் பர்சன், ரொம்ப நேர்மையான, நியாயமான, அவ்வளவு அழகான ஒரு கிராண்ட்மாவா இருந்திருக்காங்க. நாட் ஓன்லி கிராண்ட் மதர், யங் லைஃப்லயும் அவங்க வந்து ரொம்ப அழகா இருந்திருக்காங்க. ஷீ இஸ் த பெஸ்ட் டான்சர் ஆஃப் த கண்ட்ரி. அந்த இடத்துலயே அந்த பிளேஸ்லயே வந்து ரொம்ப பெஸ்ட் டான்சர் யாருன்னா இவங்க தான். அதை கேட்ட உடனே அலைஸோட கால் வந்து இப்ப இருக்கக்கூடிய அலைஸோட கால் வந்து அந்த பொண்ணோட கால் வந்து தாளம் போட ஆரம்பிச்சிருது. அதை அவங்க பாத்துடுறாரு. பாத்துட்டு அப்படியே கியூரியஸா அவங்கள வாட்ச் பண்ண உடனே அவங்க அதை கண்டுபிடிச்சிட்டு கால ஆட்டுறதை நிறுத்திடுறாங்க. அது வரைக்கும் அவர் பாக்குறாரு. ஆமா அவங்க ரொம்ப பெஸ்ட் டான்சர், அவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுவாங்க. பட் ஆனா என்ன ஆயிடுச்சு, இந்த க்ரூயல் டிசீஸ் கேன்சர் வந்து அவங்கள கூப்பிட்டுட்டு போயிடுச்சு. சோ ஷி டைட் பிகாஸ் ஆஃப் கேன்சர். அது வரைக்கும் அவங்க ரொம்ப அழகா டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வலியோட அவங்க இறக்கறதுக்கு காரணமா இருக்கிறது எதுனா கேன்சர் தான் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரொம்ப குட் ஸ்பிரிட் இருந்துச்சு. ரொம்ப ரிலீஜியஸ்டிக்கான பர்சன் யாருன்னா எங்க கிராண்ட் மதர். கடைசி வரைக்குமே நேர்மையா இருந்தாங்க, ஞானமா இருந்தாங்க. அதனாலதான் அவங்க குட் அண்ட் ரிலீஜியஸ் பீப்புளா தான் இறந்தும் போனாங்க, ரொம்ப ரெஸ்பெக்டபிளாவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. So what is the reason for her grandmother's death is cancer. கேன்சர்ல அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி he just closes with this note on his grandmother. அவங்க கிராண்ட்மதர் வந்து இந்த நோட்டோட முடிக்கிறார். ஸோ இதுல மேபி கொஸ்டின்ஸ் என்ன இருக்கலாம்னா, என்ன டிசீஸ்ன்னு கேட்கலாம், அவங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்கலாம். சால்ட்ரி அண்ட் டெஸ்டமெண்ட் தெரியும். she is a religious women அப்படின்றதும் கேட்கலாம். you can expect any other questions, but common questionsனா இதுதான். next one is here. then finally அவங்க grandmother முடிச்சதுக்கு அப்புறமேட்டு they are going to start for a newer topic. so what the topic is, then I told how she was used to sleep by herself in a lone chamber. இவ்வளவு நேரம் அவங்க இறந்ததை பத்தி சொல்லிட்டு இருந்தார்ல, இப்ப அவர் என்ன பண்றாரு, அவங்க எப்படி தூங்குவாங்க அப்படின்றத பத்தி பேசுறாரு. then I told how she was used to sleep by herself in a lone chamber of great lone house, and how she believed that an apparition of two infants who was to be seen at midnight gliding up and down the great stairs near where she slept, but she said those innocents would do her no harm. And how frightened I used to be, though in those days I had my maid to sleep with me, because I was never half so good or religious as she, and yet I never saw the infants. Here John expands all his eyebrows and tried to look courageous. எங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, அவங்க கிராண்ட்மதர் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சேம்பருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேர் கேஸ் கிட்டதான் அவங்க வந்து தூங்குவாங்க. படிக்கட்டுக்கு பக்கத்துலதான் அவங்க கீழே படுத்து தூங்குவாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் அவங்க என்ன கதை சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த 2 இன்ஃபேண்ட் இறந்து போனாங்கல்ல அந்த ஸ்டோரியில, அந்த அங்கிள் கொன்ன 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த 2 சின்ன பசங்களும் அந்த அப்பாரிஷன்ஸ்னா அவங்களுடைய ஆவி, அந்த அவங்களோட ஆவி வந்து என்ன ஆகும்னா அந்த ஸ்டெப்ஸ்ல மேலையும் கீழே நடந்து போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்கறது வந்து அவங்க சொல்லுவாங்க. பட் ஆனா வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த அப்பாரிஷன்ஸ் இவங்களை பாதிக்காது. ரீசன் என்னன்னா இவங்க ரொம்ப ரிலீஜியஸ், இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்றதுனால இவங்களை வந்து அந்த அப்பாரிஷன்ஸ் ஒண்ணுமே பண்ணாது, அது வந்து எந்த ஹார்முமே அவங்கள பண்ணதுன்னு சொல்லுவாங்க.
ஆனா எனக்கு மட்டும் அந்த இடத்துல தூக்கமே வராது. ஏன்னா இவங்களும் அங்கதானே இருந்தாரு, அதனால இவருக்கு தூக்கமே வராதான். ஈவன் அவங்க கூட யார் எப்பயுமே அது சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால அவங்க கூட அவங்களோட மெய்டு வந்து படுத்து தூங்குவாங்க. பட் இருந்தாலும் இவருக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ரீசன் என்னன்னா இவர் அவ்வளோ ரிலீஜியஸ் எல்லாம் கிடையாது, அவ்வளோ கடவுள் நம்பிக்கை எல்லாம் கிடையாது. அதனால இவருக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். பட் ஆனா அந்த அப்பாரிஷன்ஸை இவர் கண்ணால இவர் வந்து பார்த்ததே கிடையாது. அதனால இவருக்கு கொஞ்சம் ஹாப்பி. சரியா? இத சொன்ன உடனே ஜான், சின்ன ஜான் என்ன பண்றாரு அப்படின்னா, தட் இஸ் லிட்டில், அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, பேய்க்கலாமா பயப்படுவீங்க நீங்க அப்படின்றவன், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரோட கண்ணை தூக்கி ஐப்ரோஸ் லிஃப்ட் பண்ணி ஒரு கரேஜியஸான லுக் ஒண்ணு கொடுக்குறாரு. நவ் இட் லுக்ஸ் லைக் பைல்ட் அப் திங்ஸ். இங்க பார்க்கும்போது ரொம்ப நிறைய இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனா எனக்கு வேற ஆப்ஷனே கிடைக்கல. பிகாஸ் till the starting, from the starting till the end, I can't see any full step here to be break up. இங்கதான் ஒரே ஒரு ஃபுல் ஸ்டெப் இருக்கு. நடுவுல எங்கேயா பிரேக் பண்ணி இன்னொரு ஸ்லைட்ல கொண்டு போனாலும் முடியல. பிகாஸ் இட் இஸ் சோ கண்டென்ஸ்ட். சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவரை பத்தின எக்ஸ்பிளனேஷன் இது. ஒரே பேசேஜ் தான், ஒரே ஒரு தாட்டை மட்டும்தான் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இங்க பார்க்கதான் இவ்வளவு பெருசு இருக்கே தவிர லிட்டில் இம்பார்ட்டன்ட் லிட்டில் ஃப்ரேசஸ் மட்டும்தான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தெரியும். மற்றபடி ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்லைட் தான் இது. Here. Then I told how good she was to all her grandchildren, having us to the great house in the holidays, where I, in particular, used to spend many hours by myself in gazing upon the old bust of 12 Caesars that had been emperors of Rome, till the old marble heads would seem to live again, or I to be turned into marble with them. How I never could be tired with roaming about the huge mansion with its vast empty rooms with their own out-hangings, fluttering tapestry, and carved oaken panels, with the gliding almost rubbed out, sometimes in the spacious old-fashioned gardens, which I had almost to myself, endless, when now and then a solitary gardening man would cross me, and how the nectarines and peaches hung upon the walls without my ever offering to pluck them, because they are forbidden fruit, unless now and then, and because I had more pleasure in strolling about among the old melancholy looking yew trees and or the firs, and picking up the red berries and the fir apples, with which good for nothing but to look at, or in lying about upon the fresh grass with all the fine garden smells around me, or basking in the orangery till I could almost fancy my ripening too, along with the oranges and the lime, in the grateful warmth, or in watching the days that dart to and fro in the fish pond at the bottom of the garden, with here and there a great sulky pike hanging midway down the water in silent state, as if it mocked at their impertinent frisking. I had more pleasures in these busy, idle diversions than in all the sweet flavors of peaches, nectarines, oranges, and such like common weights of children. Here, John slyly deposited back upon the plate a bunch of grapes, which, not unobserved by Alice, he had mediated dividing with her, and both seemed willingly to relinquish them for the present as irrelevant. So what he says is, அவரை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப இந்த பேசேஜ் ஃபுல்லாவே லாம்போ அவரை பத்தின ஓன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருங்க. So it is based on Lamb's work. lamb அவருடைய வேலை என்ன அப்படின்றத பத்தி தான் ஃபுல்லாவே பேசியிருக்காரு. சரியா? அவங்க கிரேட் கிராண்ட் மதர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லா கிராண்ட் சில்ட்ரனையும் ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாரையும் அவங்க வந்து ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறாங்க. அப்படி பத்திரமா பாத்துக்கும் போது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவரோட வேலை என்ன அப்படின்னா, அந்த பில்டிங்கை சுத்தி சுத்தி வர்றதுதான். சரியா? மேக்சிமம் டைம், ஏன்னா 100 times பிகர். அவ்வளவு பெரிய வீட்டுல அவங்க என்னென்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுத்தி 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 பாத்துட்டு இருக்கிறது இவர் வேலை. அதுல ஃபர்ஸ்ட் இவர் என்ன பாப்பாரு அப்படின்னா, old burst of 12 Caesars that had been emperors of Rome. அந்த பெரிய பெரிய பில்லர்ஸ், அது மட்டும் இல்லாம அந்த எம்பரர்ஸ் ஆஃப் ரோம் இருக்காங்கல்ல, அந்த ரோமோட எம்பரர்ஸ்ல இருக்க அவங்களுடைய அந்த 12 கிளான்ஸ், 12 பில்லர்ஸ், 12 போட்டோஸ்னு கூட சொல்லிக்கலாம், போர்ட்ரைட்ஸ். அந்த பெரிய பெரிய ஹேங்கிங்ஸ் வந்து அங்க இருக்கும். அந்த ஹேங்கிங்ஸ் இவர் வந்து சுத்தி சுத்தி என்ன பண்ணுவாருன்னா பாத்துக்கிட்டே இருப்பாராம். ரொம்ப நேரம் பாப்பாரு. அது வந்து அந்த மார்பிள்ல வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க. அதனால
அந்த மார்பிள் அவ்வளவு அழகா உத்து உத்து பாத்துட்டு இருப்பாரு. எவ்வளவு நேரம் பாப்பாரு அப்படின்னா அவரே மார்பிளா மாறுற வரைக்கும் பாப்பாராம். அவருக்கு தெரியல எவ்வளவு நேரம் அதை வந்து அவரை அவ்வளவு வியப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு அவருக்கு பிடிக்கும் அதை பாக்குறது. சரியா? அதனால அவரை பாத்துக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாம அந்த வீடே சுத்தி சுத்தி வருவாரு. அது ஹியூஜ் மேன்ஷனை போய் பாப்பாரு. பெரிய பெரிய எம்டி ரூம்ஸ் இருக்கும். அந்த இடத்துல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஓன் அவுட் ஹேங்கிங்ஸ் தான் இருக்கும். பாழடைஞ்ச ஹேங்கிங்ஸ் இருக்கும். உடைஞ்சு போன ஹேங்கிங்ஸ், ஃபிளட்டரிங் டேப்ஸ்ட்ரி, தட் இஸ் கீழே உடைஞ்சு போனது, கொஞ்சம் டேமேஜ் ஆன டேபிள், சேரு, ஷெல்ஃப்ஸ், போட்டோஸ், ஆல் தோஸ் திங்ஸ் எல்லாத்தையும் பாப்பாரு. அப்புறமேட்டா carved oak and panels, ஓக்னா ஓக் ட்ரீல கார்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த திங்ஸ், வுடன் கார்விங்ஸ் எல்லாமே பாப்பாரு. ஆல்மோஸ்ட் அந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஃபுல் திங்ஸ், டிஃப்ரெண்ட் வேற வேற ரூம்ல இருக்கக்கூடிய ஃபுல் திங்ஸையும் பாப்பாரு. ஓல்டு ஃபேஷன்ட் கார்டன் ஒண்ணு இருக்கு, அந்த கார்டனையும் விட்டு வைக்க மாட்டார். ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கும், அதையும் போய் பாப்பாரு. அங்க மோஸ்ட்லி யார் இருப்பாருன்னா இவர் மட்டும்தான் அந்த கார்டனுக்கு போய் பாப்பாரு. ஏன்னா அது ரொம்ப ஓல்டு ஃபேஷன்ட் கார்டன். கொஞ்சம் அது எப்படி சொல்றது, பராமரிக்கப்பட்ட கார்டன் கிடையாது, கொஞ்சம் பராமரிப்பு இல்லாம இருக்கு. அதனால நிறைய செடி இருக்கும். சோ அதனால அங்க வேற யாருமே வர மாட்டாங்க. மேக்சிமம் யாரு வருவாருன்னா இவரை தாண்டி ஒருத்தர் வராருன்னா அந்த கார்டனிங் மேன் அப்பப்போ வந்து பாத்துட்டே போவார். அவ்வளவுதான், வேற யாருமே அந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. அங்க நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும். அதுல நெக்ட்ரின்ஸ் இருக்கும், பீச் இருக்கும். ஆனா இவர் இந்த 2 ஃப்ரூட்டையும் என்ன பண்ண மாட்டாரு, பிக்கவே மாட்டாரு. ஏன்னா அவருக்கு அந்த ஃப்ரூட்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால இவர் இந்த 2 ஃப்ரூட்டையும் பிக்காம என்னன்னு சொல்லிட்டாரு, இது பேரு ஃபார்பிடன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அவர் அதை பிக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு அந்த ஃப்ரூட்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால அவர் அதை பறிக்க மாட்டாரு. பறிக்காததுனால அது வந்து ஃபார்பிடன் ஃப்ரூட். அதுக்கப்புறமேட்டா அவர் மேக்சிமம் என்னத்தை பாத்துட்டு இருப்பாரு அப்படின்னா அந்த யூ ட்ரீஸ் இருக்கும் அங்க, அந்த ஈவ் ட்ரீஸ பாப்பாரு. அதை பார்க்கும்போது ஒரு மெலங்காலிக் ஃபீல் கிடைக்கும் அவருக்கு. அதனால அதை பாத்துட்டு இருப்பாரு. ஃபிர் ட்ரீஸ் பாப்பாரு. ரெட் பெரிஸ் இருக்கும், அந்த ரெட் பெரிஸ கையில எடுத்துப்பாரு, அந்த யூ ட்ரீஸோட பெரிஸ். ஃபிர் ட்ரீல இருந்து ஃபிர் ஆப்பிள்ஸ் இருக்கும். சரியா? இதையும் எடுத்துப்பாரு. பட் ஆனா இதை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. குட் ஃபார் நத்திங், அதை சாப்பிட கூட முடியாது. பட் ஆனா அது ரெண்டையும் எடுத்து கையில வச்சுட்டு பாத்துக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அது ரொம்ப அழகா ஃப்ரெஷ்ஷா கலர் டிஃப்ரெண்டா இருக்கும். சரியா? அதனால அதை எடுத்து வச்சு அவர் பாத்துட்டு இருப்பாரு. நிறைய ஃப்ரெஷ் கிராஸ் இருக்கும். அந்த கார்டன் கிட்ட போனோடனே நல்லா ஃப்ரெஷ் ஸ்மெல் வரும். டிஃப்ரெண்ட் ஸ்மெல்ஸ் ஆஃப் ஆரஞ்சு இருக்கும். ஆரஞ்சோட வெரைட்டிஸ் ஆஃப் செடி இருக்கும், லெமன் இருக்கும். இந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்மெல் எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், வாசனையா இருக்கும். அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு அங்க சின்னதா ஒரு ஸ்விம்மிங் பாண்ட் இருக்கும். சரியா? ஒரு சின்ன பாண்டு, நம்மள இப்ப வந்து ஸ்விம்மிங் பூல் சொல்லுவோம், அப்ப வந்து பாண்ட். அந்த பாண்ட்ல என்ன ஆகும்னா நிறைய ஃபிஷ் வந்து விளையாடிட்டு இருக்கும். சரியா? டாட், அந்த அவரு தூண்டில் போட்டு ஃபிஷ் பிடிச்சிட்டு இருப்பாரு. அந்த டாட் எங்கெல்லாம் போகுது, அந்த தூண்டில் எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கு கீழே வந்து அந்த சல்கி பைக்குன்ற ஒரு ஃபிஷ் இருக்கும், எடிபிள் ஃபிஷ். அந்த பைக் ஃபிஷ் எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி விளையாடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிளஷரபிள் திங்ஸா இருந்துச்சு when compared to இந்த பீச், நெக்ட்ரின்ஸ், ஆரஞ்சு இதெல்லாம் வந்து சாப்பிடுற ஃப்ரூட்ஸ். சரியா? மோஸ்ட்லி இந்த சின்ன பசங்க அந்த கார்டனுக்குள்ள போனாலே இந்த சாப்பிடுற ஃப்ரூட்ஸை பறிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க, ஏன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இவரும் ஒரு சைல்ட் தான், சின்ன பையன் தான். பட் இவருக்கு அந்த ஃப்ரூட்ஸ் மேல எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்ல. அதை பார்க்கும்போது எந்த ஒரு பிளஷருமே கிடைக்கல. இன்ஸ்டெட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் இந்த எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி பிளசண்டா ஃபீல் பண்றாரு. சோ ஒரு விசித்திரமான பிறவிதான் இவர் அப்பையில இருந்தே. இதை கேட்ட உடனே ஜான் என்ன பண்றாரு அப்படின்னா இங்க பிரசன்ட் டைம்ல பக்கத்துல ஒரு கிரேப்ஸ் இருக்கு, பிளேட்ல வந்து கிரேப்ஸ் வச்சிருக்காங்க. இவர் உடனே என்ன பண்றாரு, அந்த கிரேப்ஸ் இந்த சைட்ல நவுத்துறாரு. ஏன்னா அலைஸ்க்கு தெரியாம என்ன பண்ணிடலாம், ஃபுல் கிரேப்ஸையும் இவரே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ற ஒரு தாட்ல வந்து இப்படி நகர்த்தி வைக்கிறாரு. அதை அவர் நோட் பண்றாரு. Here now what happens here is, then in somewhat a more heightened tone I told how though their great grandmother Field loved all the grandchildren, yet in an especial manner she might be said to love their uncle John L, because he was so handsome and spirited a youth and a king to the rest of us. And instead of moping about in solitary corners like some of us, he would mount the most mettlesome horse he could get, when but an imp no bigger than themselves, and make it carry him half over the country in the morning, and join the hunters when they were any out. And yet he loved the old great house and gardens too, but had too much spirit to be always pent up within their boundaries. And how their uncle grew up to a man,
a man's estate, as brave as he was handsome, to the admiration of everybody, but of their great-grandmother Field most especially, and how he used to carry me upon his back when I was a lame-footed boy, for he was a good bit older than me, many a mile when I could not walk for pain, and how in far life he became lame-footed too, and I did not always, I fear, make allowances enough for him when he was impatient and in pain, nor remember sufficiently how considerate he had been to me when I was lame-footed, and how, when he died, though he had not been dead an hour, it seemed as if he had died a great while ago, such a distance there is betwixt life and death, and how I bore his death, as I thought pretty well at first, but afterward it haunted and haunted me, and though I did not cry or take it to heart as some do, and as I think he would have done it if I had died yet, I missed him all day long, and knew not till then how much I had loved him. I missed his kindness, and I missed his coarseness, and wished him to be alive again, to be quarrelling with him, for we quarrel sometimes, rather than not have him again, and was an uneasy without him, as he there, poor uncle, must have been then, when the doctor took off his limb. So very pathetic situation is here. இப்போ அவர் அவங்களோட அங்கிள் ஜானை பத்தி சொல்றார். சரியா? சோ கிரேட் கிராண்ட்மதர் பத்தி சொல்லிட்டோம். இப்ப அங்கிள் ஜான் கிட்ட போறார். எங்க கிராண்ட்மதருக்கு எங்க எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுல ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆள் யாருன்னா என்னோட பிரதர் ஜான் லேம்ப் தான். ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான், ரொம்ப ஸ்பிரிட்டட் யூத், ரொம்ப ரிலீஜியஸ்டிக்கா. அந்த கிராண்ட்மதர் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ரொம்ப ஸ்பிரிட்டடா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ரொம்ப ரிலீஜியஸா, ஒரு கிங் மாதிரி. நாங்க நிறைய பேர் இருக்கோம்ல, இங்க எல்லார்கிட்டயும் பார்க்கும்போது எங்கள ஒரு கிங், எங்களோட ராஜா யாருன்னா எங்க அண்ணன் தான். அந்த மாதிரி அவர் இருக்கிறதுனால எங்க கிராண்ட்மதருக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ மோஸ்ட்லி அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சாலிட்டரி கார்னர், யாருமே இல்லாத ஒரு கார்னருக்கு வந்து டிராவல் பண்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி டிராவல் பண்ணுவான் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவனோட ஹார்ஸ் ஒண்ணு இருக்கு, அந்த ஹார்ஸ் மேல ஏறிட்டு அவன் டிராவல் பண்ண கிளம்பிடுவான். அப்படி டிராவல் பண்ணும் போதெல்லாம் மேக்சிமம் எப்படின்னா காலையில எழுந்தோடனே கிளம்புவான். காலையில எழுந்தோடனே கிளம்பி அவங்க அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் ஹண்ட் பண்ண போவாங்க. அந்த ஹண்டிங் கூட இவனும் சேர்ந்து வெளியில கிளம்பி போவான். அது தவிர அவனுக்கு வேற என்ன ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடை ரொம்ப பிடிக்கும், அந்த கார்டன் ரொம்ப பிடிக்கும். சரியா? எங்க அவன் வெளியில போனாலும் அந்த பவுண்டரியை தாண்டி வெளியில போக மாட்டான். அந்த ஹண்டர்ஸ் கூட சேர்ந்து போனாலும் பவுண்டரியை தாண்டி வெளியில போக மாட்டான். அவர் ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு பர்சன். தட் மீன்ஸ் ஒரு ஜென்டில் மேன் அப்படின்னா எங்க அண்ணன் தான். ஒரு ராஜா மாதிரி எங்க அண்ணன் எங்க எல்லாரையுமே பாத்துக்கிட்டாரு. ரொம்ப அந்த ஹேண்ட்ஸம் தாட்ஸும் அவனுக்கு இருந்துச்சு. சரியா? அவன் எவ்வளவு அழகா வளர்ந்திருந்தான் அப்படின்னா ஒரு பிரேவ் மேன், ரொம்ப பிரேவாவும் ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் அவன் வளர்ந்திருந்தான். எல்லாருக்குமே அவனை ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி எங்க கிராண்ட்மதருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்பெல்லாம் வந்து நான் லேம் ஃபுட்டட் அப்படின்னா அவருக்கு வந்து கால் வலிக்கும்ல, ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருந்தாங்கன்னா கால் வலி வரும். அதனால இவருக்கு எப்பெல்லாம் கால் வலிக்குதோ அப்பெல்லாம் அவங்க அண்ணன் தான் என்ன பண்ணுவாரு, இவரை தூக்கிட்டு போவார். சரியா? வழியில இருக்கும் போதெல்லாம் ஏதாவது கீழே விழுந்து அடிபட்டாலோ வழியில இருக்கும் போதோ அவங்க அண்ணன் தான் தூக்கிட்டு போறாரு. ஏன்னா ரொம்ப ஓல்டர், கொஞ்சம் வயசு டிஃபரன்ஸ் இருக்கு, அதனால கொஞ்சம் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கறதுனால இவர் தான் என்ன தூக்கிட்டு போவார். எனக்கு எப்பெல்லாம் நான் பெயினா இருக்குன்னு சொன்னனும், என்னால நடக்க முடியலையோ அப்பெல்லாம் எங்க அண்ணன் தான் கூட்டிட்டு போனாரு. ஆனா அவருக்கு ஒரு காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறமேட்டா அவரால முடியாம போயிடுச்சு. அவருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, அவருக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. ஆனா அந்த டைம்ல நான் என்ன பண்றேன்னா அவருக்கு அவ்வளவு ஹெல்ப் நான் பண்ணவே இல்லை. எவ்வளவு எனக்கு அவரு ஹெல்ப் பண்ணாரோ அந்த ஹெல்ப்பை நான் திரும்பி அவருக்கு பண்ணவே இல்லை. அவரோட பெயின் எதுவுமே எனக்கு இப்ப ஞாபகமே இல்லை. என்னால அப்ப புரிஞ்சுக்கவே முடியல அவருக்கு ஏன் அவ்வளவு வலிக்குது, அவர் ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவருக்கு என்ன உடம்பு சரியில்லை அப்படின்ற அந்த விஷயம் எதுவுமே எனக்கு வந்து அவ்வளோ பெருசா நான் எடுத்துக்கவே இல்லை. ஆனா எங்க அண்ணன் என்ன கேர் பண்ணிக்கிட்ட மாதிரி நான் அவரு கேர் பண்ணலன்ற விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அவர் இறந்த உடனே அவர் இறந்துடுறாரு, இல்னஸ்ல அவர் இறந்து போயிடுறாரு. உடம்பு முடியாம அவர் இறந்தப்போ எனக்கு என்ன ஃபீல் இருந்ததுன்னா அவர் இப்பதான் இறந்து 1 மணி நேரம் ஆகுது. ஆனா எனக்கு என்னமோ ஒரு டிட்டாச்மெண்ட் வந்து ஒரு லாங் டைம் அவருக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிட்டா எப்படி ஒரு டிட்டாச்மெண்ட் இருக்கும், அந்த மாதிரி டிட்டாச்மெண்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணவே இல்லை. அவருடைய டெத் வந்து எனக்கு அவரோட லைஃப், அவர் இருந்ததுக்கும் இல்லாததுக்கும் எனக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் தெரியல. சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு அது தெரியவே இல்லை.
நான் அதை ரொம்ப பெருசாவும் எடுத்துக்கல, என்னோட ஹார்ட் வரைக்கும் நான் கொண்டு போகவே இல்லை. எனக்கு வந்து அது ஜஸ்ட் லைக் தட் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் தெரிஞ்சிச்சு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இட் ஜஸ்ட் ஹாண்டட் மீ. கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுச்சு, உறுத்துக்கிட்டே இருந்துச்சு, என்ன ஃபீல் பண்ண வச்சிருச்சு அவரோட டெத். இப்ப வரைக்கும் நான் என்ன பண்றேன், ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டில் நவ். அப்ப நான் ஃபீல் பண்ணல, ஆனா இப்பதான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது அவரோட டெத் வந்து எனக்கு எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்குன்ட்டு. நான் அதை வந்து ஃபர்ஸ்ட் அவர் இறந்த உடனே நான் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஆனா நான் இறந்திருந்தேன்னா எங்க அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. அவர் அதை உடனே அவர் ஹார்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு அவரு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. ஆனா நான் அது பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் எனக்கு அது வலிக்கல. கொஞ்ச நாள் அப்புறமேட்டா ஐ மிஸ்ட் ஹிம் ஆல் டே லாங். இப்ப வரைக்கும் நான் என்ன பண்றேன், அவரை ரொம்ப மிஸ் பண்றேன். அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன தெரியுது, நான் எவ்வளவு அவர் விரும்பினன்றது எனக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஐ ஜஸ்ட் ஃபீல் தட் கைண்ட்னஸ் நவ். என்னன்னா அவர் மிஸ் பண்றாரா, அவரோட கைண்ட்னஸ் மிஸ் பண்றேன், அவருடைய கிராஸ்னஸ் மிஸ் பண்றேன். அவர் அடிக்கடி வந்துட்டு போவார்ல, அது அவரோட ஹேண்ட்ஸம்னஸ் மிஸ் பண்றேன். அவரு திரும்ப என் கூட வந்துட்டா நல்லா இருக்குமே. அட்லீஸ்ட் சண்டை போடுறதுக்காவது, ரொம்ப சண்டை போட்டது இல்ல, அப்பப்போ போட்டிருக்காங்க, அந்த சண்டை போடுறதுக்காகவாது என் பிரதர் என் கூட வந்துட்டா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். ஆனா அவரால் திரும்பி வரவே முடியாது. ரொம்ப அன்ஈஸியா இருக்கு அவர் இல்லாம இருக்கிறது. அவர் வந்துட்டா ரொம்பவே வந்து ஜாலியா இருக்கும். அட்லீஸ்ட் டாக்டர் அவரை தூக்கிட்டு போகாம விட்டுருக்கலாம். கடைசியா வந்து இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து சொல்லாம இருந்திருந்தா கூட எங்க பிரதர் எங்க கூடவே இருந்திருப்பாரு போல அப்படின்னு சொல்லிட்டு he just misses his brother a lot and he feels for his brother's death, untimely death. Now the closing section of the essay. Here the children fell a crying and asked if their little mourning which they had on was not for Uncle John, and they looked up and prayed me not to go on about their uncle, but to tell them some stories about their pretty dear mother. Then I told them how for 7 long years in hope, sometimes in despair, yet persisting ever, I quoted the fair Alice W.N. And as much as children could understand, I explained to them what coyness and difficulty and denial meant in maidens, when suddenly turning to Alice, the soul of the first Alice looked out at her eyes with such a reality of representment that I became in doubt which of them stood there before me or whose that bright hair was. And while I stood gazing, both the children gradually grew fainter to my view, receding and still receding, till nothing at last, two mournful features were seen in the uttermost distance, which without speech strangely impressed upon me the effects of speech. We are not of Alice, nor of thee, nor are we children at all. The children of Alice call Patum father. We are nothing, less than nothing, and dreams. We are only what might have been, and must wait upon the tedious shores of lithe millions of ages before we have existence and a name. And immediately awakening, I found myself quietly seated in my bachelor armchair, where I had fallen asleep with the faithful Bridget unchanged by my side, but John L. or James Elia was gone for ever. So now, இந்த கதையை கேட்டோடனே அவங்க அங்கிளோட ஸ்டோரி கேட்டோடனே அந்த சில்ட்ரன் வந்து ரொம்ப அழற மாதிரி வந்துட்டாங்க. அவங்க அப்பாட்ட உடனே அப்பா போதும், இதுக்கு மேல அங்கிள் ஜானோட ஸ்டோரி வேணா, எனக்கு ரொம்ப அழுக வருது அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அம்மா பத்தி ஏதாவது சொல்லுங்க, டெட் மதர், எங்க அம்மா பத்தி ஏதாவது சொல்லுங்க, எங்க அம்மா இப்ப உயிரோட இல்ல, எங்க அம்மா பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. சோ நீங்க ஸ்டார்ட் பண்றாரு. கிட்டத்தட்ட 7 long years, 7 வருஷம் அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. 7 வருஷமா ஹோப்ல, சம்டைம்ஸ் டெஸ்பேர், கொஞ்சம் 7 years அவங்க லவ் பண்ணிருக்காங்க. அந்த 7 years லவ்ல வந்து அப்பப்ப ஹோப் இருந்திருக்கு, அப்பப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க, டெஸ்பேரோ இருந்திருக்கு. அந்த மாதிரி தான் நான் வந்து அலிஸ் W.N. தட் இஸ் ஆன் சிமன்ஸ் வந்து நான் கோட் பண்ணிட்டு இருந்தேன், லவ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு தான் we got married அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அவங்க சில்ட்ரனுக்கு எப்படி புரியுமோ நாங்க அதுக்கப்புறம் லவ் பண்ணோம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு, பட் we made it அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மேரேஜ்ல வந்து முடிச்சோம் அப்படின்ற மாதிரி சின்னதா ஒரு ஸ்டோரி சொல்றாரு. அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சடனா அவர் என்ன பாக்குறாரு அப்படின்னா, இங்க குட்டி பொண்ணு அலீஸ் இருக்கால, அவ கண்ணை இவர் பார்க்கும்போது இவருக்கு வந்து ஆன்சிமன்ஸ் தெரியுறாங்க, இந்த அலீஸ் W.N. தெரியுறாங்க. பார்த்த உடனே உண்மையாவே அந்த அலீஸ் தான் இந்த அலீஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பயந்து போய் பாக்குறாரு.
அப்படி பாத்துக்கிட்டே இருக்கும்போது நிஜமா 2 பேர்ல யாரு உண்மை, யார் என் முன்னாடி இருக்காங்க, யாரோட ஹேர் இது அப்படின்னு சொல்லிட்டு அவரால் கெஸ் பண்ணவே முடியல. திரும்ப அவர் வந்து கேஸ் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே வச்ச கண்ணு வாங்காம திரும்ப பாத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த 2 டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, 2 குழந்தைங்களும் அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க. தூரமா போற மாதிரி இருக்கு. தூரமா போனதுக்கு அப்புறமேட்டா கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா, ரொம்ப டிஸ்டன்ஸ்க்கு போயிட்டு அந்த 2 உருவமும் நிக்குது. அவரோட ட்ரீம்ல ரொம்ப தூரம் போய் நிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப எட்ட போய் அவங்க நிக்கிறாங்க. எட்ட நின்னுட்டு அவங்க பேசுறாங்க. என்னன்னா, we are not Alice. நாங்க அலீஸோட குழந்தைங்களோ இல்ல அலீஸும் கிடையாது, இவன் ஜானும் கிடையாது, நாங்க சில்ட்ரனே கிடையாது. ஆக்சுவலா வந்து உங்களுக்கும் அலீஸ்க்கும் பிறந்த பசங்களும் நாங்க கிடையாது. ஆனா நாங்க நத்திங், லெஸ் தேன் நத்திங். we are nothing, less than nothing and dreams. வேற யாரும் கிடையாது, நாங்க உங்களோட ட்ரீம் தான். மேபி உங்களுக்கும் அலீஸ்க்கும் கல்யாணம் ஆகி இருந்ததுன்னா, இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருந்தது அப்படின்னா, நாங்க 2 பேரும் இருந்திருப்போம். எங்களுக்கு வந்து ஒரு நேம் இருந்திருக்கும். நாங்க உயிரோட இருந்திருக்கலாம். அப்ப நாங்க யாரு? உங்களோட கனவு வாழ்க்கையில நீங்க வாழ்ந்தீங்கல்ல, அந்த வாழ்க்கையோட கிஃப்ட் தான் நாங்க 2 பேரும். நாங்க ரியாலிட்டி கிடையாது, we are ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குழந்தைங்களும் சொல்ற மாதிரி இருக்கு. சொன்ன உடனே இவர் என்ன ஆகுறாரு, அவர் தூங்கிட்டு இருக்கவர் எழுந்திருக்காரு. சோ தூக்கத்துல தானே இது ஃபுல்லா நடந்திருக்கு. ட்ரீம்ல விட்டு அவர் எழுந்திருக்கிறார். எழுந்த உடனே அவர் பாக்குறாரு, ஆஸ் யூஷுவல் அவருடைய பேச்சுலர் ஆர்ம் சேர்ல தான் அவர் இருக்காரு. பக்கத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபெய்த்ஃபுல் பிரிட்ஜெட், அவங்க சிஸ்டர் மேரி எல்லாம் பக்கத்திலேயே இருக்காங்க. அவரோட லைஃப் அன்சேஞ்சா இருக்காரு. லைஃப்ல எந்த மாற்றமும் இல்ல. அவர் மாதிரியே இருக்காரு. அவங்க சிஸ்டரும் அதே மாதிரி இருக்காங்க. பட் ஒன்லி ஒன் திங் இஸ் மிஸ்ஸிங் இஸ் ஜானில். அவங்க அண்ணன் மட்டும் உயிரோட இல்ல. அவங்க அண்ணன் போனவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்பதான் புரியுது. So that's the end of the essay. Hope you like the essays, and if you like, kindly share and subscribe to the channel. Thank you.